ஏதோ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நான் ஒண்ணு, என் வேலை ஒண்ணு, என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள், என்னுடைய வியாபாரம், மத்தவங்க எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன, அவன் தொழில் செஞ்சா என்ன, செய்யலனா என்ன, கஷ்டப்பட்டா என்ன, வறுமையில இருந்தா என்ன, லாபத்தை எடுத்தா என்ன, சம்பாதிச்சா என்ன, அவன் எக்கேடு கேட்டு போகட்டும், எனக்கு ஏன் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் என்ற அடிப்படையில் நாம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இன்னைக்கு நேற்று நாளைக்கு வேணா நல்லா வாழ்ற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு நாள் ஒரு நேரம் நமக்குன்னு ஒரு சிக்கல் தான் வைப்பான். எப்ப நம்ம பொதுநலத்தோட வாழ ஆரம்பிக்கிறோமோ, பிற சமூக அக்கறையை நம் மனதுக்குள் ஏற்படுத்துகிறோமோ, நாமும் நல்லா இருக்கணும், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும், நம் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், நம் தெருவில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாளர்களும் நல்லா இருக்க வேண்டும், நம் மகல்லாவாசிகள் நல்லா இருக்க வேண்டும், நம் ஊர் மக்கள் ஜமாத்தார்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற சமூக அக்கறையை, சமூக கவலையை, தன் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய கவலையை அவர் தன் மனதிற்குள் ஏற்படுத்திக் கொண்டு பொது நலத்தோடு சுயநலம் அல்லாமல் வாழ்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கச் செய்கிறான், வெற்றிகளை கொடுக்கிறான். மண்காணல் இல்லாஹி காணல்லாஹு லஹு. யார் அல்லாஹ்க்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். யார் அல்லாஹ்க்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் இருக்கிறேன்றதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப நம்ம மக்களையும் பொதுமக்களையும் சமூகத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், நம்மளை நாம பார்த்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், எப்ப நம்ம பொதுநலத்தோடு வாழ ஆரம்பிக்கிறோமோ நமக்காக அல்லாஹ் இருக்கிறான், நம்மளை பார்த்துக்க அல்லாஹ் இருக்கிறான். அப்ப நாம் நம் குடும்பத்தையும் மஹல்லாவையும் சொந்தங்களையும் பந்தங்களையும் நாம் பொதுநலத்தோடு அவர்களை பார்க்க ஆரம்பித்தால் அல்லாஹ் நம்மை பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் சுயநலத்தை இல்லாமல் பொதுநலத்தோடு தான் இருந்தது என்பதை எல்லா வரலாறுகளையும் படிப்பதன் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எந்த ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையும் சுயநலம் உள்ளதாக இல்லை, எந்த ஒரு நபியினுடைய வாழ்க்கையும் சுயநலம் உள்ளதாக இல்லை. எல்லா நபியினுடைய வாழ்க்கையும் எல்லா சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் பொதுநலம் உடையதாக தான் இருக்கிறது என்பதை நம்மால் குர்ஆன் உட்பட ஹதீஸ் உட்பட எல்லா வரலாற்று நூல்கள் உட்பட நம்மால் படிக்க முடிகிறது, தெரிய முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் நான் ஒண்ணு, என் வேலை ஒண்ணு, அவங்க மட்டும் அல்லாஹ்வை தொழுகிறது, ஜகாத் கொடுக்கிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ் செய்யறது, இபாதத் செய்யறதுன்னு வெறும் அவர்களை மட்டும் சீர்படுத்தி நெறிப்படுத்தி தன் வாழ்க்கையை மட்டும் பக்குவப்படுத்தி நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நோக்கி அவர்கள் மட்டும் இபாதத் செய்துவிட்டு சென்று இருக்கலாம். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுநலம் அல்லாமல் சுயநலமாக தன் வாழ்க்கையை மட்டும் பார்த்து அவர்கள் மட்டும் முஸ்லிமா முஃமினா இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியா போயிருக்கும்.